இன்னைக்கு அத்தை காலையிலேயே களை எடுக்க போறேன்னு சொன்னாங்களா, அதனால கொஞ்சம் வேகமா எந்திரிச்சு பாலை ஊற்றி சிம்மில் போட்டு குழம்பு போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒரு சின்ன குழம்பா தான் போட்டேன். அப்படியே அத்தையும் கிளம்பி ரெடியாக உட்காந்துருந்தாங்க. அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்து அத்தை டீ குடிச்சிட்டு களை எடுக்க போயிட்டாங்களா. நான் அம்மாச்சி வீட்டுக்கு வந்ததுலேருந்து போவே இல்லை, இன்னைக்கு தான் போனேன். ஆல்ரெடி பாதி வீடு இடிஞ்சு தான் கிடக்கும். இப்போ வேற நல்ல பயங்கரமான வேலையா ஃபுல்லாக இடிஞ்சு ஃபோட்டோலாம் கீழே விழுந்து போய் மண்ணாக இருந்தது. பார்க்கும்போதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் என்ன பண்ணுறது அப்படின்னு லைட்டாக எடுத்து தொடச்சிட்டு நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்தேன். செல்வா தொட்டியை க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டு தொட்டி மட்டும் அடிக்கடி க்ளீன் பண்ணாலும் சரி பாசம் அநியாயத்துக்கு பிடிக்குது. ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கய்யா. காலையில் மாவு இருக்குது, இட்லி சுட்டா நல்லாயிருக்கும். மாவு நல்லாவே பொங்கி இருந்தது. பட் 2 பேர் தான், 2 பேருக்கு எண்ணெய் இட்லியை வச்சு பேசாமல் தோசையை ஊற்றிக்கலான்னு எடுத்து வச்சுட்டு லைட்டாக தலைக்கு எண்ணெய் வச்சாச்சு. செல்வா வேறு இன்னைக்கு ரொம்ப வேலை பார்த்தானா பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தான். சரி அவனுக்கு மட்டும் தோசை ஊற்றி கொடுத்துட்டு இன்றைக்கி நம்ம ஊர் பையனை தான் வெளியில் கிளம்புறோம். நம்மளும் கிளம்பியாச்சு சாப்பிட்டுட்டு. இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் ரோஸ், ஏஞ்சல், தேவி, சந்தோஷ், அசோக், சசி, மாரி, செந்தில், பாஸ்கர், பிரியா அவங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். பை பாய்.